நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் திருக்குர்ஆன் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி, அது இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டை விளக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாமெல்லாம் திரளாக கலந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கொள்கை உறுதி. ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்போதுமே ஒரு சோதனையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பான். அந்த சோதனை என்ன வடிவத்தில் அமைகின்றது என்பது நமக்கு தெரியாது. அந்த சோதனை பல்வேறு விதத்தில் அமையும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஒமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். மக்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹுவை ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இன் அசாபஹு கைர் இத்மஅன்ன பிஹி. அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டால், தௌஹீதுக்கு வந்திருப்பார், வந்தவுடனேயே பொருளாதாரம் நல்ல செழிப்பாக அமைந்துவிடும். அப்படி அமைந்து விட்டால் இத்மஅன்ன பிஹி, அவர் நாம வந்திருக்கக்கூடிய கொள்கை ரொம்பவும் சரியான கொள்கை என்று நிம்மதி அடைந்து கொள்வார். அசாம்பத்துகு ஃபித்னா, ஒரு சோதனை அவருக்கு ஏற்பட்டு விட்டால் இன்கலபா அலா வஜ்ஹி, அப்படியே திரும்ப போய் விடுவார். ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகமும் கெட்டுவிட்டது, மறுமை உலகமும் கெட்டுவிட்டது. ذالிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன், இதுதான் பெருத்த நஷ்டம் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். இந்த சோதனை, ஒருவர் தௌஹீதுக்கு வருகிறார், வந்த பிறகு அவருக்கு பொருளாதாரம் நல்ல செழிப்பாக அமைந்து விடுகிறது, விவசாயம் நல்ல செழிப்பாக அமைந்து விடுகின்றது, வியாபாரம் நல்ல செழிப்பாக அமைந்து விடுகிறது. அப்போது நாம வந்திருக்கக்கூடிய கொள்கை சரிதான் என்று நிம்மதியாக இருந்து விடுவார். அதே சந்தர்ப்பத்தில் பலவிதமான நஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டால், நமக்கு இந்த கொள்கை சரிப்பட்டு வராது என்று ஓடி விடுவார் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இது மாதிரியான அடிப்படையில் இந்த கொள்கைக்கு வந்த பிறகு ஓடியவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சோதனையை வைப்பான். அடுத்து சிந்தனை அடிப்படையில் சில சோதனைகளை வைப்பான். சிந்தித்து தான் பார்த்து முடிவு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் யார் தவறு எடுத்து செல்கின்றார்கள், அதாவது திடீர் என்று குர்ஆன் மட்டும் போதும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும், ஹதீஸ் தேவையில்லை என்று. அதுல ஒரு கூட்டம் சாடி இந்த சத்திய கொள்கையை விட்டு ஓடி போய்விடும். இது மாதிரியான அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த சோதனை யார் வெளியேறுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சோதித்து பார்க்கின்றார். தௌஹீத் ஜமாஅத்தில் இணைந்த மக்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்பட்டன. இந்த கொள்கை மக்களிடத்தில் சொல்லப்பட்டதில் இருந்து நான் கூட சொல்வது உண்டு. அடிக்கடி என்னோடு அதிகமான தாயிகள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். என்னோடு பயணப்பட்டு ஹாமிது பக்ரி வந்திருக்கிறார், சைஃபுல்லா வந்திருக்கிறார், ரிஃபாயி வந்திருக்கிறார். எல்லாருமே ஒன்னாதான் ட்ரெயின்ல வருவோம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போனவர்கள் எல்லோரும், அதுல ஒரு சிலர் தடமாறியும் போயிருக்கின்றார்கள், இந்த கொள்கையில இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இப்போது உள்ள நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இன்ஜினை ஓட்டிக்கிட்டு இருந்தவரே இறங்கி போயிட்டார். இப்படி போன உடனே இதற்கு பின்னாலும் ஒரு கூட்டம் செல்கின்றது. சோதித்து பார்க்கின்றான் அல்லாஹ் தஆலா. இது ரொம்பவும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். எந்த ஒரு ஜமாஅத்திலும் ஒரு தலைவர், அவரிடத்தில் தூய்மையை எதிர்பார்க்கப்படும். அது மாதிரியான ஒரு தூய்மை இல்லாத கட்டத்தில் இந்த ஜமாஅத்தில் இருந்து நீக்கப்படுகிறார். இந்த ஜமாஅத்தில் உள்ளவர்கள் அவர் மீது வைத்திருந்த பாசம் இருக்கின்றதே, தங்களுடைய
குடும்பத்தில் ஒரு சோதனை ஏற்பட்டால் கூட பெரிய அளவிற்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் இந்த தலைவருக்கு ஒரு பாதிப்பு என்று வருகின்ற போது பெரிய அளவுல அவர்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள். அந்த மாதிரி இருந்தார்கள். சில சலசலப்பு எல்லாம் கேட்டதே, இதெல்லாம் என்ன? உயிரை கொடுத்து அவருக்காக வேண்டி நின்றவர்கள் உண்டு. இது மாதிரியான இந்த சலசலப்பு இன்றைக்கு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தவறாக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களையும் அல்லாஹு தாலா திருத்துவதற்கு போதுமானவன். அதே சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான சலசலப்புக்கெல்லாம் இந்த ஜமாத்து ஒருபோதும் அஞ்சவே செய்யாது என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்திக் கொள்கின்றோம். அல்லாஹ்விற்கு பயப்படுகின்றோமே, அதை வெளியில சொல்லி காட்ட முடியாது. அதே சந்தர்ப்பத்தில் ஒப்பீட்டு அடிப்படையில் சொல்லலாம். இவர் செய்த தவறுக்கு இவர் செய்த தவறை போன்று இந்த ஜமாத்தில் ஒரு அடிமட்ட தொண்டன் செய்திருக்க மாட்டான். அந்த மாதிரியான அடிப்படையில் உள்ள ஒரு ஜமாத்து இதுல இது மாதிரியான தப்பு செய்தவர்களுக்கு துணிவு இருக்குமையானால் ஒழுக்கத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால இதுவரைக்கும் சருகள் ஏற்படவில்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒழுக்கத்தில் இதுவரைக்கும் தவறல்ல, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒழுக்கம் தவறியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் இருக்கின்றது என்றால் ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு இதை விட பன்மடங்கு துணிச்சல் இருக்கும். அதான் இந்த வசனம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, எங்களுடைய இறைவன் ரப்பு என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதில் அவர்கள் உறுதியாக இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களிடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவனத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த அடிப்படையில் இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்பார்கள். இந்த ஜமாத்து தூய்மையான அடிப்படையில் தன்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கின்றது. அதில் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றது. இந்த கொள்கையில் இருந்து யாரும் வெளியேறாமல், இந்த உறுதிப்பாட்டில் இருந்து தடம் புரளாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த கொள்கை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொள்கை உறுதிப்பாட்டு இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த ஏக்கத்திற்கு, அந்த கொள்கைவாதிகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பான். இதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நபி தோழர்கள் அப்படி உறுதிப்பாட்டுடன் இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கின்றோமா என்று இங்கு உள்ள ஒவ்வொரு கொள்கை சகோதரர்களும் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நபி தோழர்கள் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா திருமறையின் மூலமாக லயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீ இணை வைத்தால் உன்னுடைய அமல் பாழாகி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதனால அமல்கள் பாழா போவதை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அமல்கள் பாழாகி விடுகின்றது என்று சொல்லப்பட்டு விட்டாலே போதும் துடித்து விடுவார்கள், பயந்து நடுங்கி விடுவார்கள். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். நாம அந்த மாதிரி இருக்கின்றோமா? பட்டாம்பாக்கத்தை பொறுத்தவரையில தமிழகத்தில் மற்ற இடத்தில் தௌஹீது வருவதற்கு முன்னால் இங்கே தௌஹீது வந்துவிட்டது. நான் பட்டாம்பாக்கத்தினுடைய அந்த பள்ளிவாசலை பற்றி பல இடங்கள்ல நான் சொல்லி இருக்கின்றேன். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே இங்கு ஏகத்துவம் வந்திருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பு உள்ள ஒரு பள்ளிவாசல், சிறப்புள்ள ஊர்.
அந்த ஊர் சகோதரர்கள் இந்த இயக்கத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊர் சகோதரர்கள் இந்த ஜமாத்து ஒரு தூய்மையான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தனிநபர் பிரியத்தின் அடிப்படையில் கொள்கை விட்டு தடமுரண்டு போய்விடக் கூடாது. அந்த தனிநபர் மீது இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள், அதுல என்னை போன்றவர்கள் வைத்திருந்த பாசத்தை எல்லாம் நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரியான அளவுல பாசத்தை வைத்திருந்தோம். அதனால இந்த ஊர் மக்கள் இந்த கொள்கையில மிகப்பெரிய அளவுல அவர்கள் மற்ற ஊருக்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னோடியாக திகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். நாம இப்போது கொஞ்சம் நபித்தோழர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அமல்கள் அழிந்துவிடும் என்று சொன்னால் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். ஒரு எடுத்துக்காட்டு ஹதீஸ்ல இருந்து பார்ப்போம். பத்ர் போர்ல ஒரு நபி தோழர் அவரு கலந்து கொள்கின்றார். அவருடைய பேரு ஹாரிசா. ஒரு இனம் புரியாத ஒரு அம்பு அவருடைய கழுத்தில் பட்டு விடுகின்றது. அவர் மரணித்து விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அந்த தாயார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் அவன் சுவனத்தில் இருந்தால் சந்தோஷம் அடைவேன். அதே சந்தர்ப்பத்தில் அவன் நரகத்தில் இருந்தால் அழுது என்னுடைய ஆற்றாமையை தீர்த்துக் கொள்வேன், என்னுடைய கவலையை நான் போக்கிக் கொள்வேன் சொல்றாங்க. ஒரு பெண்மணி எப்படி அந்த கொள்கையில தன்னுடைய பிள்ளைய அர்ப்பணித்திருக்காங்க என்றும் பார்க்க வேண்டும். இந்த தௌஹீத் ஜமாஅத்தில் பயணிக்கும் பொழுது சில சோதனைகள்லாம் ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்படும் பொழுது அவன் சொன்னாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு நீ போய்விடாத, இங்க இல்ல, மேலப்பாளையத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு. ஊர்ல தொடர்ந்து ஒரு 3 கொலைகள் விழுந்து விட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஊர் உள்ள தாய்மார்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு போய் விடாதே, ஏன்னா போனா போலீஸ் உன்னை பிடிச்சிரு. ஏன்னா அந்த பள்ளிக்கு வந்தவர்களை மட்டும் போலீஸ் குறி வைத்து தூக்கினார்கள். அதுல நானும் கைது செய்யப்பட்டேன். அந்த மாதிரியான ஒரு செய்யாத கொலைக்கு என்னைய உள்ள தூக்கி போட்டாங்க. பெரிய பெரிய வீச்சு அருவாள்லாம் காட்டி இதை நான் தூக்கி வச்சிருந்தேனா, இப்படி காட்டி உள்ள தூக்கி போட்டு விட்டார்கள். அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலுக்கு வருவதற்கே பயம். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆட்களை கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஊர்ல மின்சாரத்தையே நிறுத்தி விட்டார்கள். ஒட்டுமொத்த ஊரும் அப்படியே இருளில் மூழ்கி கிடந்தது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு போகாதீர்கள் என்று சொன்னார்கள் தாய்மார்கள். இப்போது நிலைமை மாறி இருக்கின்றது. இதை எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா? அந்த பெண்களையும் இந்த பெண்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உம்மு ஹாரிசாவை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாங்கள்லாம் தஞ்சை பகுதியில தான் அதிகமான அளவுல காலத்தை செலவழித்து இருக்கின்றோம். அங்குள்ள மதரசாக்கள்ல தான் ஓதி இருக்கிறோம். சாயந்தர நேரம் ஒரு மென்மையான ஒரு வாக்கிங், ஆலிம்சா அஜர்த்துமார்களுடைய வாக்கிங். இந்த பக்கம் ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பாங்க, ட்ரேட்மார்க் துண்டு, ஒரு தொப்பி, கப்பல் தொப்பி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அப்படி போட்டு சாயந்தர நேரம் வாக்கிங் போகும்போது, அதே போல மாணவர்கள் போகும்போது, தம்பி இங்க வாங்க அப்படிம்பாங்க, அல்லது அஜர்த்து இங்க வாங்க. என்ன எதற்கு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா, ஒரு கோழி எடுத்துட்டு போங்க. கோழியினுடைய ரத்தத்தை பார்க்கறது கூட தாய்மார்களுக்கு பயம். ஆனா நபி தோழியர்கள் போர்க்களத்தில் வந்து அவங்க தான் நர்சுகளாக வேலை பார்த்து இருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எல்லாம் உஹது போர்க்களத்தில் நபி தோழர்கள் கொல்லப்பட்டு கிடக்கும் போது தண்ணீரை எடுத்து அவர்களுக்கு முதல் உதவி செய்தவர்கள் அவர்கள் தான். அந்த மாதிரி இருந்தவங்க. அப்படிப்பட்ட பெண்கள், நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்கள் ரத்தத்தை பார்க்கறதுக்கே பயம். இந்த தாயார் தன்னுடைய பையனை பத்ர் போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, ஒரு இனம் புரியாத ஒரு அம்பு பட்டு விட்டது, அதனால அவருக்கு சொர்க்கமா நரகமா என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் பையன் விஷயம் உன்னை ரொம்ப பாதிச்சிருச்சு போல் தெரிகின்றது என்று சொல்லிவிட்டு, யா உம்ம ஹாரிசா இன்னஹா ஜினான், நிறைய சொர்க்கங்கள் இருக்கின்றன,
இன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் ஆலா, உன்னுடைய மகன் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து விட்டார். நிம்மதியாக அந்த தாயார் திரும்பி போறாங்க. இதை நான் எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா? அமல்கள் அழிந்து போய்விடும் என்றால் உடனே அவர்கள் பயப்படுவார்கள். நபி தோழர்களுடைய நபி தோழிகளுடைய அந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பயம் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது மாதிரியான ஒரு பாதிப்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? அப்படி உரசி பார்ப்பதற்கும் அது மாதிரியான பிரதிபலிப்பு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த திருக்குர்ஆன் மாநாடு. அது போல இன்னொரு நிகழ்வு, சல்மத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய சிறிய தகப்பனார் அல்லது பெரிய தகப்பனார் ஆமிர் என்பவங்க ரசூலுல்லாஹ்வோடு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்துல சில கவிதை வரிகள், இந்த ஆமிர் என்ற நபித்தோழர் நல்ல பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல் அவர்கள் பாடுகின்றார்கள், அல்லாஹும்ம லவ்லா அந்த மஹ்ததைனா, இறைவா நீ இல்லை என்றால், எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்றால் நாங்கள் நேர்வழிப்பட்டிருக்க மாட்டோம். உலா தசத்தக்னா, நாங்கள் தர்மமும் கொடுத்திருக்க மாட்டோம். உலா சல்லைனா, தொழுதிருக்க மாட்டோம். ஃபக்ஃபிர் ஃபிதால் லக், நாங்கள் உனக்கு அர்ப்பணம். மா அபுகைத்தனா, எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கும் காலமெல்லாம் நாங்கள் உனக்கு அர்ப்பணம், எங்களை மன்னித்து விடுவாயாக. ஓ சப்பித்தில் அக்தாம இன் லாகைனா, எதிரிகளை சந்தித்தால் எங்களுடைய பாதங்களை நீ நிலைநிறுத்துவாயாக என்று பாடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுல இந்த வரிகள் விழுகின்றன. அது மணி சாயிக், யார்ப்பா இந்த ஓட்டுநர் என்று கேட்கிறாங்க. ஆமிர் இப்னுல் அக்வா என்று சொன்ன உடனே யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக என்று சொன்ன உடனே, அருள் செய்வானாக என்று இன்றைக்கு நாமும் சொல்கின்றோம். ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார், அப்ப நாம யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வோம். அவர் யஹ்திகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்வார்கள். அப்ப நாமும் ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்கின்றோம். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் யர்ஹமுல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அந்த நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லவ்லா அம்தஅதனா பிஹி, அவர் எங்களோடு கொஞ்ச காலம் இருந்து இது மாதிரியான கவிதை வரிகளை கேட்கிறதுக்கு நீங்க விட்டு வச்சிருக்கலாமே என்று சொல்கின்றார்கள். என்ன நடக்குது? யர்ஹமுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானா என்று இது மாதிரியான போர்க்களத்தில் சொல்லிவிட்டால் அவர் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடுவார். அது மாதிரியே அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார். கொல்லப்படுறது எப்படி? எதிரிகளை இவர் தாக்க போறாரு, அவருடைய அந்த குருவாலே இவருடைய முட்டுக்கால பதம் பார்த்து அதனால் இறந்து போய்விட்டார். நபி தோழர்கள் இடத்துல பரவலான பேச்சு, இவருடைய மரணம் தற்கொலை தான் என்று பேசிக் கொள்கின்றார்கள். ஆளு சோனத்திற்கு போக முடியாது என்று விமர்சனம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்தில் இருந்தார்கள் என்றால் எல்லாரையும் கவனிப்பாங்க. ஒரு ஆளை காணோம் என்றால் அந்த காலத்துல தப்தர்லாம் கிடையாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை காணோமா இவரை காணோமா இவரை காணோமா நச்சு நச்சு நச்சுன்னு அப்படி கேட்பாங்க. அது போல போர்க்களத்தில் உள்ள ஆட்களுடைய முக குறிப்பு எல்லாம் பார்ப்பாங்க. சல்மத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகம் சோர்ந்து போயிருக்கிறது, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற என்று விசாரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஒண்ணும் இல்ல, என்னுடைய சிறிய தகப்பனார் ஆமிர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அவருடைய நன்மை எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று பேசிக் கொள்கின்றார்கள். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது, அவர் நரகவாதியா என்பது போல அந்த கருத்தை பிரதிபலிக்கின்றார்கள். கதவமன் கால், சொன்னவன் தவறாக சொல்லிவிட்டார். இன்ன லஹுல் அஜ்ரைன், அவருக்கு 2 கூலி இருக்கின்றது. ஒன்று, அவர் இந்த போர்க்களத்திற்காக வேண்டி செய்த உழைப்பு. 2, அவரு அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் வந்து நின்று போரிட்டாரே அதற்கு 2 கூலி இருக்கின்றது. இவர மாதிரி அரபிகள் கிடைப்பது ரொம்பவும் அரிது, இவர மாதிரி இப்படி பயணப்பட்டவர்கள் ரொம்ப கம்மி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அமல்கள் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் அவர்கள் கவலைப்படுவார்கள். அது மாதிரியான கவலை. கொள்கை உறுதி என்று இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாம இந்த ஏகத்துவத்தை கடைபிடிக்கின்றோம்.
அதை நெஞ்ச தாமரையில் சுமந்திருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இப்படி பெற்ற நாம நமக்கு இது மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படுகின்றதா? அமல்கள் பாழாகி விடுகின்றன என்று சொன்னவுடன் நமக்கு இது மாதிரியான கவலை ஏற்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். அவன் நபி தோழர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கவலை இருந்தது. அடுத்து சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வரல. போர்ல இருக்கும்போதே ரசூலுல்லாஹ் விசாரிக்கும் போது, ஊர்ல இருக்கும்போது விசாரிக்க மாட்டாங்களா? சபையில இவரை காணோம், இவரை எங்கப்பா என்று கேட்கின்றார்கள். கேட்கும் பொழுது நான் பார்த்துட்டு வரேன் என்று ஒரு நபி தோழர் போய் பார்க்கிறார். பார்த்தால் தலையை அப்படியே கவியில போட்டுக்கொண்டு கவலையில கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார், அழுது கொண்டு இருக்கின்றார். என்னப்பா நீ ஏன் அழுவுற? என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாய் போச்சு. ஏன்பா பாழாய் போச்சு? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு பில் கௌல் கஜஹரி பஅதுக்கும் லிபஅத் அன் தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்குரூன். அல்லாஹ் குர்ஆனில் அருள்கின்றான் சூரத்து ஹுஜராத்ல, ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய குரல்களை நீங்கள் நபிக்கு முன்னால் உயர்த்தாதீர்கள். அப்படி உயர்த்தினால் நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இதுதான் அந்த வசனத்தினுடைய சாராம்சம். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பேசும்போது சப்தம் போட்டு பேசியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் குரலை உயர்த்தி பேசிட்டேன், நான் அழிஞ்சு போயிருவேன், நான் நரகவாதி, என்னுடைய அமல் எல்லாம் பாழாய் போய்விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இத அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்ல அவர் நரகவாதி கிடையாது, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சுவனவாசி என்று நீ போய் சொல்லு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இவர் போய் அந்த தகவலை பதிய வைக்கின்றார்கள். இங்கு ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆளை நரகவாதி என்று சொன்னால் உடனே நபி தோழர்கள் கேமராவை தூக்கிட்டு போயிருவாங்க. இன்றைக்கு பேஸ்புக்ல சும்மா சாதாரணமாக தும்முனால் கூட போதும், உடனே பேஸ்புக்ல வந்துருது, பல் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இது இன்டர்நேஷனல் சாதனை பாருங்க. அதை பேஸ்புக்ல எடுத்து இவர் பல் தேய்ச்சிட்டு இருக்காது, என்ன சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் கொஞ்ச காலம் போனா டாய்லெட்டுக்கு போறதையும் எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னால் அது நடக்கும், முன்னறிவிப்பு இல்ல. ஒரு போர்க்களத்தில் ஒரு நபி தோழர் சும்மா சரமாரியா போரிடுறாரு, வாளை வச்சு வீசுறாரு, எதிர்களை பந்தாடுறாரு. அவருடைய வாளுக்கு இடையில எந்த ஒரு ஆள் வந்தாலும் சரிதான், ஆளு கீழே விழுந்து விடுகின்றார். நபித்தோழர்களை பார்த்துட்டு ரொம்ப என்ன மாதிரியான அளவுல போரிடுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது ஒருவர் நரகவாதியை பார்க்கணும்னா இவரை பார்த்துக்கங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உடனே அந்த போர்க்களத்துல அவரையே சுத்தி சுத்தி வர்றாங்க, இவர் எங்க போறார், என்ன செய்கிறார் என்று. கடைசியில் அவர் உடல்ல காயம் பட்டு விட்டது, அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஒரு வாளை நட்டி வச்சு அதுல தன்னுடைய உடலை கிடத்தி தற்கொலை செய்து கொள்கின்றார். இத மாதிரி கவனிப்பாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண்ணு ஒரு ஆடையை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதனுடைய பார்டர்கள் எல்லாம் இரண்டு ஓரங்களும் நல்ல அழகாக நெய்யப்பட்டிருக்கின்றன. அதை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கொடுக்குறாங்க அந்த பெண்ணு. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆடை இருக்க போகுது, அந்த ஆடை அப்படியே வாங்கி கொண்டு உள்ள போய் உடுத்திட்டு வர்றாங்க. ஒருவர் சொல்றாரு, என்ன அழகா இருக்கு இந்த ஆடை என்று சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்துருங்க என்று கேட்டு விட்டார். கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். உடனே உள்ள போறாங்க, ஏற்கனவே உடுத்ததை உடுத்து விட்டு புதிதாக உடுத்தார்களே அதை களைந்து விட்டு அதை அப்படியே கொண்டு வந்து யார் கேட்டாரோ அவர் இடத்துல கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் உள்ள போய் மாத்த போயிருந்தாங்களே, அந்த நேரத்துல அந்த நபித்தோழரை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல எதை கேட்டாலும் அவங்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்களே, நீ ஏன் இப்படி கேட்டாய்? அதற்கு அவர் சொல்றாரு, நான் சாதாரணமாக இந்த ஆடையை உடுத்துவதற்காக வேண்டி கேட்கவில்லை, இந்த ஒரு ஆடை எனக்கு கஃன் துணியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் கேட்டேன். சஹல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறான். அறிவிச்சிட்டு அப்படியே விடல, ஃபகான கஃபனஹு, இந்த துணிதான் அவர் வஃபாத் ஆகும்போது கஃன் துணியாக இருந்தது என்று கடைசி வரைக்கும் பார்த்து விட்டு செய்தியை சொல்கின்றார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. ஏன்னா அவர்கள் வாயிலிருந்து போய் வந்தது கிடையாது. இன்றைக்கு பேசுவதெல்லாம் பொய் தான், பொய்யிலேயே பிளர்ந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய ஜாம்பவான் என்று பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து போய் வந்தது கிடையாது. அதனால அவர்களுடைய இந்த செய்தி உண்மை என்ற அடிப்படையில் நபி தோழர்கள் பார்ப்பார்கள். இப்ப இந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே பார்த்து விட்டார்கள். நபி தோழர்கள் பின்தொடர்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று. யமாமா போர், அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முசைலமா என்பவன் சந்திக்கின்றான். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பேரம் பேசுறான். என்ன பேரம்? ஆட்சியில எனக்கு பங்கு கொடு என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒரு குச்சியை வச்சிருக்கிறாங்க. அந்த குச்சியை காட்டி, இந்த குச்சியை கூட உனக்கு நான் தர முடியாது. இதுல அவன் பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறான். இந்த குச்சியை கூட வல்லாஹி மா அதைத்துகா, இத கூட நான் உனக்கு தர முடியாது என்று சொல்லி மறுத்து விடுகின்றார்கள். நீ புறமுது காட்டி போனால், இந்த கொள்கையை ஏற்க மறுத்தால் அல்லாஹ் உன்னை சும்மா விடமாட்டான் என்று சொல்கின்றார்கள். இவன் போய் ஒரு பெரிய அளவுல மக்களை சேர்த்து அவன் முஸ்லிம்களை எதிர்த்து வந்து நிற்கின்றான். யமாமா போர். இந்த போர்ல சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிடுகின்றார்கள். எப்படி போரிடுகின்றார்கள்? நம்ம சமுதாயத்துல வீட்டுக்கு வருவாங்கல்ல, வந்தவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் போயிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. நான் போறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாதான், சொன்னா அப்படியே போயிடுவாங்களாம். அதனால நான் போயிட்டு வர்றேன். வீட்டுல உள்ளவங்க விருந்தாளி 3 நாளா இருந்து சாப்பிட்டு போயாச்சு, 2வது வரை போயிட்டு வர்றேன்னு வேற சொல்றாரு என்று கவலைப்படக்கூடிய அளவுல இருக்கும். போயிட்டு வர்றேன், போறேன் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி சாவுக்கு பயப்படுவார்கள். மௌத் என்ற வார்த்தையை கேட்க பயப்படுவார்கள். ஆனா இவர் என்ன செய்கின்றாரு தெரியுமா? அந்த யமாமா போர்ல கஃன் துணியை அணிந்து கொண்டு போரிடுகின்றார். குழியை தோண்டி கொண்டு நிற்கின்றார். அந்த போரில் அவர் கொல்லப்பட்டும் விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவர் சோனவாதி என்று. அந்த முன்னறிவிப்பு நடந்ததை யமாமா போர்க்களத்தில் நான் பார்க்க முடிகின்றது. இந்த சம்பவத்தை நான் எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா? அமல்கள் அழிந்து போய்விடும் என்று பயப்படுறாங்க பாருங்க, அதற்காக வேண்டி இதை குறிப்பிடுகின்றேன். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், தௌஹீத் ஜமாஅத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஒரு தூய்மையான பாதையில் பயணம் செய்கின்றது. ஒரு மண்டபத்தில் நெல்லையில பொதுக்குழு நடக்கின்றது. அந்த பொதுக்குழு முடிந்த பிறகு அந்த மண்டப உரிமையாளரை சந்திக்கின்றோம். அவர் சொல்றாரு, ஒரு பீடி சிகரெட்டு துண்டை நான் பார்க்கல அப்படிங்கிறார். இதாங்க இறைவனை அஞ்சுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கிருபையினால இறைவனுடைய அச்சத்துல ஒரு லட்சிய பயணம் செய்வதற்காக வேண்டி துவக்கப்பட்ட அந்த அமைப்பு, அந்த லட்சிய பயணத்தை இதுவரைக்கும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இனிமேலும் நடத்தி கொண்டு செல்லும்.
அப்ப அந்த மாதிரியான அளவுல இறையச்ச அடிப்படையில் உள்ள ஒரு ஜமாத்து. அப்ப இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊரில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக வேண்டி இது துவக்கப்பட்டுச்சு? இன்றைக்கு இந்த மக்களிடத்தில் நாம பார்க்கின்றோம், வரதட்சணை கல்யாணத்தில் போய் சர்வ சாதாரணமாக கலந்து கொள்கின்றார்கள். அதுபோல நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல பரவலாக வட்டியில விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படு மோசமான நிலையை நாம் பார்க்கின்றோம். வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் இருந்து என்னது உங்கள்கிட்ட இருக்கின்றதோ அதை அப்படியே விட்டுவிடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், இறை நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமையானால் வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள். இதோட நிறுத்தல்ல. ஃபஇல்லம் தஃஅலு, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் கொடுப்பதற்கு தயாராகி விடுங்கள். வட்டியை பற்றி ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்துன் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் வ அம்ருஹு இலல்லாஹ். வட்டியை பற்றி உள்ள இந்த உபதேசம் வந்து கிடைச்சி யார் திருந்து விட்டாரோ அது நல்லது. யார் அதில் தொடர்கின்றாரோ அவர் நிரந்தர நரகவாதி என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே. அந்த நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பெரும்பாவங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த பெரும்பாவத்தில் உள்ளதுதான் வட்டி. அந்த வட்டியில நாம மூழ்கி இருக்கின்றோமே. இந்த திருக்குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கின்றதே, நபித்தோழர்கள் அன்றைக்கு அமல்கள் அழிந்து போகும் என்று சொன்ன உடனே எப்படி பயப்பட்டார்களோ அது மாதிரியான ஒரு பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அமல்கள் அழிஞ்சு போகுமே, நிரந்தர நரகம் என்றால் அதுதானே. எவ்வளவு பெரிய ஒரு பாவம். லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவன் மூக்கிலா, வட்டி கொடுக்கக்கூடியவன், வகாதிபஹு, அதற்கு எழுதக்கூடியவன், வஷாஹிதை, அதற்கு 2 சாட்சியாளர் இருக்கிறானே அவன், அத்தனை பேர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அந்த சாபத்தை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில வரவழைத்துக் கொண்டிருக்கின்றோமே. நாம கொள்கையில் உறுதியானவர்களா? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களா? குர்ஆனுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களா? சிந்தித்து பாருங்கள். இது மாதிரியான ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இது குர்ஆனுக்கு மாற்றம். அடுத்தது, இன்றைக்கு வரதட்சணை கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறது நம்ம ஆளுக்கு ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அது நம்ம ஜமாத்துல நிறைய கட்டுப்பாடுகள், விருந்து வைக்கிறதுக்கு. அதே தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஆட்கள் மௌலிது சாப்பாடு கூடாது, போட்டாச்சு. ஹத்தம் சுத்தம். இப்ப இருந்தது ஆண்கள் வைக்கக்கூடிய, ஆண் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல வைக்கக்கூடிய விருந்து. அதுலயும் ஒரு ஹதீஸை கொண்டு வந்து சேர்த்து, இன்ன அலம நிக்காஹி பரக்காஹி சருகுமுனா, திருமணத்துல ரொம்பவும் இறைவனுடைய பரக்கத்து பொருந்திய ஒரு திருமணம். எந்த திருமணத்துல செலவு ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதோ அந்த திருமணம். இந்த ஒரு அடிப்படையை கொண்டு வந்து அந்த சாப்பாட்டுல ஒரு வரையறையை போட்ட உடனே தாங்க முடியாம, அது எப்படி என்று வேதனைப்படுகின்றார்கள். பெண் வீட்டு விருந்து இந்த ஜமாத்துல தான் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு விருந்து கிடையாது. வரதட்சணை கல்யாணம் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. அதுவும் இந்த ஜமாத்து தான் வலியுறுத்தி சொல்கின்றது. என்ன காரணம்? நாமெல்லாம் என்ன சொல்கின்றோம்? சும்மா அவுஹைனா இலைக்கா அனித்தபை மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் உண்மையின் பக்கம் முழுமையாக சார்ந்து நின்று பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம். அதுக்குதான் இந்த ஜமாத்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் சொல்கின்றேன், பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. இந்த ஜமாத்து தான் இறைவனுடைய அருளால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் முழுமையாக இருக்கின்றது. அதுல ஒன்று ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க மக்கா காஃபிர்களை பார்த்து சொல்றாங்க, யா மாஷர குரைஷ், குரைஷிய சமுதாயமே,
உங்கள யாருமே இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தில் கிடையாது, என்னை தவிர சொல்றாங்க பாருங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நெஞ்ச நிமிர்த்து நாங்கள் சொல்கின்றோம், இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் இந்த தௌஹீத் ஜமாஅத் என்பதை பிரகடனப்படுத்துகின்றோம் நாங்கள். அதுல ஒன்று, அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அரபுகள் பெண் குழந்தைகளை கொன்று கொண்டிருந்தான். பொம்பளை பிள்ளை என்று தெரிந்தாலே அடிச்சிருவான். அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அனுமதி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அந்த மக்களிடத்தில் இவர் என்ன செய்வார் தெரியுமா? பெண் குழந்தைகளை கொல்ல போகின்றான் என்று தெரிந்தால் அந்த பொம்பளை பிள்ளையை இவர் வாங்கிட்டு வந்துருவார். வாங்கிட்டு வந்து இவர் வளர்ப்பார். நல்ல ஒரு பருவத்தை அடைந்த உடனே அவன் வந்து ஒப்படைப்பார். எப்பா, நான் இந்த பெண் குழந்தையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன், செலவு செய்ய முடியல, கஷ்டம் என்று சொன்னால் செலவுக்கு நான் காசு தர்றேன், இல்லை என்று சொல்வாய் என்றால் அந்த பொம்பளை பிள்ளைய என்னிடத்தில் தந்துவிடு என்று அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு சரணாலயத்தை அன்றைக்கு அவர் செய்து கொண்டிருந்தார் என்றால் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியம் அவர்கள் செய்தார்கள். இந்த ஜமாஅத்து பெண் குழந்தைகளுக்காக வேண்டி அந்த குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டு வைத்திருக்கின்றது. வேற என்ன, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஆசை இல்லையா? கடந்த காலத்துல நாங்கெல்லாம் இமாமத்துல இருந்தோம், எல்லாம் மௌலிது சாப்பாடு. அது இந்த மாதிரியான பகுதிகளில் உண்மையில ரொம்ப சங்கையா இருக்கும். நைட்ல ஒரு 2 மணி வரைக்கும் ஓதுவாங்க. அதனால ரவா கஞ்சி, சேமியா பாயாசம், ஒரு தலையணை வச்சு அந்த மௌலிது கிதாபுகளை வச்சு ஓதுறது பெரிய அளவுல ரொம்ப மரியாதையா இருக்கு. கைமடக்கும் நல்ல சிறப்பா தருவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப அந்த சாப்பாடுல நாங்க விட்டு இருக்கிறோம். எதனால? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இது மாதிரியான அடிப்படையில இந்த ஜமாஅத்து இந்த பெண் குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்றது. சாப்பாடெல்லாம் வேண்டாம் என்று ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செய்கின்றது. இதுல நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆந்திராவில் ஒரு அம்மா கல்யாணம் 2000 கல்யாணம் முடிக்குது. கல்யாணம் முடிச்ச பிறகு முதல்லையும் பெண் குழந்தை, 2வதும் பெண் குழந்தை. இதுல நம்ம தாய்மார்களே ஆண் குழந்தை பிறந்தா நல்லா விசாரிக்கிறாங்க. தம்பி எப்படி இருக்கிறான், நல்லா கவனிக்கிறியாமா, சுகமா இருக்கிறானா இல்ல விசாரிக்கிறாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது என்ன குழந்தை அப்படின்னு ஆண் குழந்தைன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசி ஓடுது. என்ன குழந்தை அப்படின்னு கேட்கிறாங்க. பெண் குழந்தை அப்படின்ன உடனே டெட் பாடி மாதிரி இப்படி போயிட்டே இருக்காங்க. அவ்வளவு இவங்களே பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று செய்தி சொல்லப்பட்டாலே முகம் கருத்து போய்விடுகின்றது. அந்த நிலை இன்றைக்கு வந்து விட்டது. அதை விட ஒரு கொடுமையான ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. அதுல முதல்ல ஒரு பெண் குழந்தை, 2வது ஒரு பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தை. அது என்ன ஆனது என்று தெரியவில்லை. குறிகாரன் போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க. 7வது தான் உனக்கு ஆண் குழந்தை என்று அவன் சொல்லிவிடுகின்றான். அதுக்கு அடுத்து 4வது பெண் குழந்தை அபார்ஷன், 5வது பெண் குழந்தை அபார்ஷன், 6வது பெண் குழந்தை வயிற்றுல இருக்குது. இந்த பக்கம் புருஷக்காரன், இந்த பக்கம் பெண்ணுடைய குடும்பத்தாரு வயிற்றிலேயே இரும்பு கம்பியை வச்சு அடிக்கிறாங்க. ரத்தம் பீரிடுகின்றது. மயக்கம் போட்டு அந்த பெண் விழுகின்றாள். எதற்கு? இந்த 6வது குழந்தையை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆந்திராவில் நடந்து பெரிய அளவுல எல்லா பத்திரிகைகளும் வெளிவந்த ஒரு செய்தி. அப்ப ஏன் இந்த பெண் குழந்தையை அவர்கள் அழிக்கின்றார்கள்? அழிப்பதற்கு ஏன் துடிக்கின்றார்கள்? காரணம், இந்த பெண் குழந்தை என்று சொன்னாலே அந்த பெண் குழந்தையை வளர்த்து பாதுகாப்பது, அதற்காக வேண்டி வரதட்சணை கொடுப்பது, பிறந்ததில் இருந்து சடங்கானது, அதற்கடுத்து கல்யாணம் என்று வருகின்ற பொழுது பெரிய அளவில் கொட்டி கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அதனால் அழித்து விடுவோம் என்று அழித்து விடுகின்றார்களே. இந்த பெண் குழந்தைகளை கருவிலேயே வச்சு அழிப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த வரதட்சணை. அப்ப அந்த கல்யாணத்துல போய்
அந்த திருமணத்துல போய் நாம கலந்து கொள்ளலாமா? வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யஸ்தஹ்ஸு பிஹா. அல்லாஹ் வேதத்தில் அருள் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அருளப்பட்டால் அதை மறுப்பார்கள், பரிகாசம் செய்வார்கள். ஃபலா தக்உது மாஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி. வேறு செய்திக்கு அவர்கள் தாவுகின்றவரை அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள். இன்னக்கும் இதன் மிஸ்லுகும், அப்படி இருந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அதனால் இந்த வரதட்சணை விஷயத்தில் நாம இவ்வளவு ஒரு கரிசனம் காட்டுகின்றோம், கவனம் எடுக்கின்றோம். அப்ப இந்த வரதட்சணை திருமணத்துல நாம ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது. இப்படி இருந்தா தான் நாம கொள்கையில உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றோம் என்று அர்த்தம். அதற்கு அடுத்து நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் உங்களிடத்தில் சொன்னேன், அல்லாஹ் தஆலா பலவிதமான சோதனைகளை கொடுப்பான். அதுல ஒரு சோதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைக்கின்றான். அந்த சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உஹது போர்க்களத்துல கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு தகவல் கிடைக்கின்றது. அப்படி கிடைச்ச உடனே நபி தோழர்கள் தன்னிலை மறந்து இனிமேல் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே போயிட்டாங்க, இனிமேல் நம்ம உலகத்துல நமக்கு என்ன வாழ்க்கை என்று போரிடுகின்றார்கள் வெறித்தனமாக. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அருளுகின்றான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது ஒரு தூதர் தான். அது ஹலத்து மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனை தூதர்கள் வந்தார்கள், இறந்து போய்விட்டார்கள். அஃபையும்மா தஅவுகுதில இன்கலப்தும் அலா அகாபிக்கும், அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த பாதையை நோக்கி நீங்கள் போய் விடுகின்றீர்களோ என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உமை என்கலிபாலா அத்திபை, யார் வந்த பாதையை விட்டு போய் விடுகின்றார்களோ ஃபலையதுல்லாஹ் ஷையா, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இடையூறும் செய்து விட முடியாது. வஸயஜில்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹ் தஆலா நன்றியோடு நடப்பவர்களுக்கு நல்ல கூலியை கொடுக்கின்றான். இது உஹது போர்க்களத்தில் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள் என்றால் மார்க்கம் இருக்கும். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலே இறந்துட்டாங்க. சுருக்கமாக நான் சொல்கின்றேன். இறந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வருகின்றார்கள். அபூபக்கர் அந்த நேரத்தில் இல்ல. வந்து அவர்கள் பார்க்கின்றார்கள், யாராவது ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ இப்போது எழுந்திருச்சு வருவார்கள், திரும்ப வருவாங்க, முனாஃபிக்குகளுடைய கை கால்களை தரிப்பார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு கூட்டம் அப்படியே நிசப்தமாக உட்கார்ந்து விடுகின்றது. அங்கிருந்து வர்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்துல முத்தமிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கருத்தை சொன்னாங்கங்கறத உள் வாங்கிட்டு முத்தம் இடும்போது சொல்கின்றார்கள், திபுத ஹய்யம் வ மையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வருகின்றார்கள். ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க, மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கதுமா, யார் முஹம்மதை யார் வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த முஹம்மது இறந்தே போய்விட்டார். ஒமன்கான யாபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் எப்போதுமே சாகாதவன். உமர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹ் எப்போதும் உயிரோடு இருப்பார்கள் என்ற கொள்கையில் உள்ளவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வாதம் ரசூலுல்லாஹ்வை வணங்குற மாதிரியான ஒரு நிலை வந்துவிடும் என்ற ஒரு தவறான ஒரு கொள்கைக்கு கொண்டு போய்விடும் என்பதை தெரிந்த அந்த நேரத்திலேயே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள். அதற்கடுத்து இந்த வசனத்தையும் ஓதுகின்றார்கள், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம்மா தஅவ் குதிலன் கலப்தும் அலா அகாபிக்கும் என்ற இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். எல்லா நபித்தோழர்களும் இந்த வசனத்தை கேட்டு அப்பதான் அழுறாங்க. எல்லா நபித்தோழர்களுடைய வாயிலையும் இந்த வசனம் ஓதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இந்த வசனத்தை கேட்டு இது இப்போதுதான் இறங்கியதோ என்று நினைத்தேன், என்னுடைய 2 கால்களும் தரையில் நிற்க முடியவில்லை என்று அவங்க சொல்றாங்க. இதை நான் சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த மக்களை அப்படியே தட்டி எழுப்பியது எது தெரியுமா? இந்த திருக்குர்ஆன் வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டாலும் இந்த குர்ஆன் நிலைத்து நிற்கும் கொள்கையே தலைவன் என்பதை அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிலைநிறுத்தி காட்டினார்கள். அத மாதிரி இங்கு நான் சொல்கின்றேன், இந்த ஜமாத்திற்கு
கொள்கை தான் தலைவன். இந்த ஜமாத்திற்கு கொள்கை தான் தலைவன். இந்த ஜமாத்து இறையச்சத்தை தான் உச்சத்தில் வைத்து பார்க்கின்றது. அந்த இறையச்சத்திற்கு மாற்றமாக நடந்தால் அதற்கு 28 நிமிஷம் ஆடிய போதும். அப்பொழுதெல்லாம் நாங்க மண்டையை கழுவப்பட்டிருந்தோம். எங்களுடைய மண்டையெல்லாம் கழுவப்பட்டது. அதற்கடுத்து குடும்பத்தார்கள் கொதித்து போய் வந்து 10 நிமிஷம் ஆடியோவை கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அந்த செய்தியை நான் தலைமை நிர்வாகத்தில் நான் சகோதரர் கலீல் ரசூல் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் கொண்டு வரும் பொழுது நான் நினைத்தேன் ஜமாத் 2ஆக உடைந்து விடும் என்று நினைத்தேன். மனசு அப்படியே உடைந்து போய் தான் வந்தேன். ஆனால் அந்த நிர்வாக குழுவில் உள்ள அத்தனை பேர்களும் ஒரே நிலையில் இருந்து கொண்டு இவரை இந்த ஜமாத்தில் இருந்து நாம் விலக்கி விடுவோம், அதுதான் நீதி என்று சொன்னார்களே. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜமாத்திற்கு கொள்கையே தலைவன் என்றான். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் குறிப்பிடுகின்றேன். அவர் மீது நாங்கள் பாசம் வைத்திருந்தோம். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அந்த பாசத்தில் குறை கிடையாது. அவருக்கு சதி செய்ய வேண்டும் என்பது கனவிலும் கிடையாது. இந்த இறையச்சத்திற்கு மாற்றம் என்ற காரணத்திற்காக வேண்டிதான், அப்படி வேறு ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் அவரை தூக்கி எறிந்தோம் என்றால் அல்லாஹ் எங்களை அழைப்பதற்கு போதுமானவன். இதை தவிர்த்து நான் வேறு எந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அருமை சகோதரர்களே, ஒரு போர்க்களம் எப்படிப்பட்ட கட்டம் தெரியுமா? அல்லாஹ் மறைமுகமாக இந்த ஜமாத்துக்கு அருள் செய்கின்றான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்ட போர், ஸைத் இப்னு ஹாரிஸாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக மோத்தா போருக்கு அனுப்புறாங்க. அதற்கடுத்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் இறந்து விட்டால் இவர் இறந்து விட்டால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். 3 பேரும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டவன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு கண் கலங்குகின்றார்கள், அப்படியே கண்ணீர் வடிக்கின்றார்கள். 4ஆவதாக காலித் இப்னு வலீத் எந்த விதமான ஒரு இங்கிருந்து ஒரு உத்தரவும் இல்லாமல் அவரே அந்த போர்க்களத்தில் பொறுப்பெடுத்து கலந்து கொண்டார். போர்க்களத்தை அவர் நடத்தி சென்றார். அல்லாஹ் அவருக்கு வெற்றி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய போர்வாள் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் காலித் இப்னு வலீத் அவர் மௌத்தாகின்ற வரை கலந்து கொண்ட அந்த போர்க்களத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா வெற்றி வாகைத்தான் சூட வைத்தான். இதை குறிப்பிடுறதுக்கு காரணம், அது மாதிரி இந்த ஜமாத்திற்கு கொள்கைதான் தலைவன் என்பதனால் இந்த ஜமாத்தில் உள்ள ஒரு அடிமட்ட தொண்டன், இறையச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன், அந்த இறையச்சத்தில் உள்ள ஒரு அடிமட்ட தொண்டன் இந்த ஜமாத்தை இன்ஷா அல்லாஹ் வழி நடத்துவான். அந்த அளவிற்கு உள்ள ஒரு ஜமாத்து. இந்த ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இந்த ஜமாத்தில் உள்ளவர்களை மிரட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால இறையச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெனாவட்டும் திமிரும் இருக்குமேயானால் இறையச்சத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் உங்களை விட துணிச்சலாக செயல்படுவோம். பயப்பட மாட்டோம். மிரட்டல் உருட்டல், நீங்க இதுவரைக்கும் நான் பயப்பட மாட்டோம் நீங்க சொன்னீங்க, நீங்க ஒரு கடைந்தெடுத்த கோடை என்பதை நாங்கள் இப்போது சந்தித்தோம். அது மாதிரி இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் கோடையாக இருக்க மாட்டார்கள். உயிர் உள்ளவரை, உணர்வுள்ளவரை, இந்த ஜமாத்து சரியான பாதையில் பாட்டையில் செல்கின்ற வரை அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் துணிஞ்சு செயல்படுவோம். ரப்புல் ஆலமீனிடத்தில் நாங்கள் இறைவா இந்த ஜமாத்து நீ அருள் புரி, இது கொள்கை அடிப்படையில் செல்வதற்கு நீ உதவி செய் என்று பிரார்த்தித்து நாங்கள் இந்த ஜமாத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வோம் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.